Hi guys, welcome to my channel. பொதுவாக எல்லாருக்கும் இந்த பார்பிக்யூ சிக்கன் என்றால் எல்லாருக்கும் சரியான விருப்பம். நார்மலாக பார்பிக்யூ சிக்கன் 1800 to 2000 வரைக்கும் போகுது. ஆனால் இப்போ ஒரு கடையில் நாங்கள் பார்பிக்யூ சிக்கன் ட்ரை பண்ண போகிறோம். செம்மையான ஒரு ஆஃபர் ஒன்று போகுது. ஆஃபர் என்ன மாதிரின்னா 1300 ரூபாய்க்கு ஒரு ஃபுல் பார்பிக்யூ சிக்கன், அதோட 3 பரோட்டா, மயோனீஸ் சாஸ் எல்லாம் சும்மா செம்மையாக தந்துருக்காங்க. அதைத்தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும், கொடுக்குற காசுக்கு வேல்யூவான்றதையும் பார்க்கணும். எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் வேண்டிட்டு வந்துட்டோம். என்கேடி பிரியாணி ஸ்பாட்டில் தான் வேண்டிட்டு வந்திருக்கோம். பொதுவாக என்கேடி பிரியாணி ஸ்பாட்டுன்றது பிரியாணி தான் ஃபேமஸ். ஆனால் இவங்க இப்படி ஒரு பார்பிக்யூக்கு இப்படி ஒரு செம்மையான ஆஃபர் கொடுத்து கேபிசியை உடைக்கணிக்கிறாங்களோ தெரியல. இந்த ஜஃப்னா பொறுத்த மட்டும் கேபிசி தான் சரியான ஃபேமஸ். அது வந்து ஸ்ரீலங்கா ஃபுல்லாக 14 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அதை உடைக்கத்தான் இவங்க இப்படி ஒரு பிளான் போட்டிருக்காங்களோ தெரியல. இந்த பார்பிக்யூனாலே பொதுவாக இல்லை கேபிசியோட பார்பிக்யூ வேணா கேட்கினோம். அவங்க இப்படி ஒரு ஆஃபர் போட்டு என்ன நார்மலாக இந்த ப்ரைஸுக்கு பார்பிக்யூ சிக்கன் ஃபுல் சிக்கன் கொடுக்குறேன்ற சீரியஸாக இல்லை முடியாத காரியம். ஸோ நாங்கள் பார்ப்போம் இது என்ன மாதிரின்றதை பார்ப்போம். இது எங்களுக்கு பார்பிக்யூ சிக்கன் வந்திருக்கு. வாங்க நாங்கள் இப்போ இதை இந்த பார்சல் ஓப்பன் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 3 பராட்டா வந்துருக்கு. பட் பராட்டா கொஞ்சம் சின்ன நேரம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, சரியான மில்லிய பராட்டா. பார்ப்போம் நாங்கள் என்ன மாதிரின்னு பார்ப்போம். நாங்கள் அளந்து பார்ப்போம். மயோனீஸ் தந்துருக்கீங்கன்னா மயோனீஸும் கொஞ்சம் தந்துருக்க மாதிரி தான் கிடக்குது. அண்ட் சாஸும் தந்துருக்கீங்கன்னா சலாடுகளும் தந்துருக்கீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 4 பராட்டா வேணுங்க. ஒரு பராட்டாவை விட 50 ரூபா. பரோட்டா வந்து சின்ன மாதிரி இருக்குது. ஓகே, என்னடா நாங்கள் வெயிங் ஸ்கேலோட இருக்கணும்னு யோசிக்காதீங்க. நாங்கள் இதை நிறுத்து பார்க்க போகிறோம் என்ன மாதிரின்னு. இந்த எல்லாத்தையும் அக்குவராணி வர பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல நான் வெயிங் ஸ்கேலை ஆன் பண்ணுறேன். இந்த வச்சுட்டு இந்த விட டிஆர் பண்ண கழிக்க சொல்லி கொடுக்க போகிறேன். ரைட், நான் டிஆர்ன்னு சொல்கிறது 0 ஆக்கிட்டேன். இப்போ நான் சிக்கன் இதில் போட்டு எத்தனை கிராம் இருக்கணும் நான் அதை சொல்ல போகிறேன். ஓ, இது 298 கிராம் இருக்கு. இப்போ நாங்கள் ஒரு பராட்டாட சைஸே மாதிரி கலந்து பார்ப்போம். இந்த பராட்டா கொஞ்சம் மெல்லிசாக இருக்குது. ஸோ அதே மாதிரி கலந்து பார்ப்போம். பரோட்டா செய்ய 44 கிராம் இருக்குது. 7 பரோட்டா பண்ணாங்க. ஸோ அவரேஜ் வெயிட் பார்ப்போம். டோட்டலாக பரோட்டா வந்து 298 கிராம் இருக்குது 7 பரோட்டா.
ஸோ இந்த பரோட்டாவோட ஆவரேஜ் வெயிட்டை பார்த்தீங்கன்னா 42.5 கிராம் ஆவரேஜாக வருது. நானே ஆவரேஜ் எடுத்தேன்டா ஒரு பரோட்டா சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஸோ அதான் நான் ஆவரேஜ் எடுத்தேன். ஒரு பரோட்டாவோட ஆவரேஜ் வெயிட் வந்து 42.5 கிராம். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்ததாக டேஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த சிக்கனை பாருங்கள். சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது சிக்கன். நல்ல ஹோல் சிக்கன் ஒன்று தந்துருக்கீங்கன்னா மசாலா எல்லாம் போட்டு நல்லபடியாக ஃப்ரை பண்ணியிருக்கீங்கன்னா சிக்கன் எல்லாம் சாஃப்டாக இருக்குது. இழுத்த உடனே வந்துட்டு ரைட். நாங்கள் ஒருக்கா சிக்கன் ஒருக்கா லெக் பீஸ் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். சிக்கனை நல்லா மசாலா எல்லாம் ஊறி இருக்குது. நல்லா டீப் ஃப்ரை செய்திருக்கீங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்குது. இந்த பார்பிக்யூ சிக்கன் சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன ஒரு பாலிசி ஒன்று இருக்குது. என்ன செய்யணும் வேண்டாம், இப்படி பரோட்டா பிச்சு சிக்கனில் ஒரு சின்ன ஒரு பீஸை எடுத்து இந்த மைனீஸில் ஒரு டிப் பண்ணி இந்த சாஸில் ஒரு டிப் பண்ணி அப்படியே வாயில் எடுத்து போட்டால் வேறு சூப்பராக இருக்கும். மைனஸும் நல்லா இருக்கும், சாஸும் நல்லா இருக்கும். சிக்கன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்குது, உள்ளுக்க டீப் ஃப்ரை ஆகிருக்கு. சில இடங்களில் பார்பிக்யூ சாப்பிட்றதுக்கு உள்ளுக்க டீப் ஃப்ரை ஆகிருக்கு. அந்த இதண்டு ஃப்ரை ஆகாமல் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது, பச்சையாக இருக்கும். நீங்கள் அப்படி இல்லாமல் நல்லா டீப் ஃப்ரை ஆகிருக்கு. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது, நல்ல டேஸ்டாக இருக்குது. லெக் பீஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே இந்த விலைக்கு. ஓகே காய்ஸ், இந்த பார்பிக்யூ சிக்கன் சீரியஸாக சூப்பராக இருக்குது. சான்ஸே இல்லை, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் மைனீஸ் சாஸ்லாம் நல்லா இருக்குது. பட் என்ன பிரச்சனைன்னா சிக்கன் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பரோட்டாவும் சின்னதாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுவேன். நீங்கள் அங்கேருந்து சாப்பிட போகிறீங்கன்னா அது உங்களோட இருப்பேன். நீங்கள் வீட்டை வந்து சாப்பிட போகிறீங்கன்னா நீங்கள் பார்பிக்யூ சிக்கனை விடுங்க, பரோட்டா வரைக்கும் விடுங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன லாபமாக இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் நாங்கள் இப்போ இதை வந்து சின்னன்னு சொல்லல. அது என்ன பிரச்சனைனா அவங்க 1300 தான் கொடுக்குறாங்க. ஸோ 1300க்கு நார்மலாக வெளியிடத்துல 1800 to 2000 வரைக்கும் போகுது. ஸோ அப்படி கொடுக்கல இவங்க இந்த ப்ரைஸுக்கு கொடுக்குறதுன்றது ஓகே, நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தான் இருக்குது. அவங்களுக்கு லாபம் தானே, அவங்க நட்டப்படையிலானே. ஸோ அப்படி பார்க்க இது நல்லா தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக என்கேடி பிரியாணி ஸ்பாட்டுக்கு போங்க, நல்லா இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள், என்னை என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட ஃப்ளேவர் சஃபாரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அண்ட் அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஆஃபர் வந்து இந்த மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்குது. ஸோ ஆஃபர் முடியறதுக்கு இல்லை, சீக்கிரம் போய் முந்துங்க.